மூப்பனாரோட நினைவு தின நிகழ்ச்சியில பாஜக, அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருந்த நிலையில, அந்த மேடையில தேமுதிக சார்புல சுதீஷும் பங்கேற்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தேமுதிக எந்த கூட்டணியில சேரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. திமுக தொடர்ச்சியாக தேமுதிகவை இழுக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்க கொடுக்கிற ஆஃபரை ஏத்துக்கிறாம தேமுதிக, அதிமுக தரப்புட்டையும் தமிழக வெற்றி கழக தரப்புட்டையும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. இது தொடர்பான தகவல்களை நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்ல கொடுத்திருந்தோம். இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தேமுதிக உடனடியாக எந்த கூட்டணியில சேர்றது அப்படிங்கறத முடிவுக்கு வராம என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜனவரி மாதத்துல முடிவெடுத்து ஜனவரி 9, 8ஆம் தேதி 9ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டுல அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் அவங்க பாத்தீங்கன்னா எல்லா தரப்புகிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. யார் தங்களுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுப்பாங்களோ அவங்க கூட கூட்டணி சேர்ந்துக்கலாம் அப்படிங்கறதுதான் தேமுதிகவோட ஒரு கணக்கா இருக்குது. இந்த வகையில பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதிகமான தொகுதிகளை கொடுக்கறதுக்கு முன் வந்தாலும் தேர்தல் செலவுக்கான தொகையை கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆரம்பத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கான தொகையை கொடுக்குறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க. இருந்தாலும் தேமுதிகவை பொறுத்தளவுக்கும் முழு எத்தனை தொகுதிகள் கொடுக்குறாங்களோ அந்த தொகுதிகளுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி வெற்றி கூட்டணியா இருக்கணும். இப்ப தமிழக வெற்றி கழகம் உண்மையிலேயே வெற்றி பெறுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. அப்படிங்கிற போது நம்ம அந்த கூட்டணியில சேர்றது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு யோசனையில அதிமுக சைடு போலாமா இல்ல திமுக சைடு போலாமா அப்படிங்கிறது தொடர்ச்சியான ஆலோசனையில இருக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்குங்கிறனால முன்ன அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் அப்படிங்கிறதா தேமுதிகவோட ஒரு கணக்கா இருக்குது. அதனால இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு சகஜமா பேசுவோம். எல்லாருக்கிட்டையும் கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துவோம். இந்த ஆஃபர்ஸ் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது சம்பந்தமா நம்ம ஆலோசிச்சு இறுதி முடிவு கடைசியா ஜனவரி மாதத்துல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரோட நினைவு நாள் சென்னையில அனுசரிக்கப்பட்டது. இந்த நினைவு தின நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றாங்க. அதாவது பாஜக அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இதுல மூப்பனாரோட நினைவு நாள் நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. ஆனா இந்த கூட்டணியில வெளியேறிட்டதா அறிவிச்ச தேமுதிக சார்பில் பாத்தீங்கன்னா இப்ப சுதீஷ் இந்த மூப்பனாரோட நினைவு தின நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. அதனால தேமுதிக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெற போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க திமுக கூட பேசியிருக்காங்க, தாவேகா கூட பேசியிருக்காங்க. ஆனா இறுதியா அவங்க பாஜக அதிமுக கூட்டணியில சேருவாங்க. அதை சுதீஷோட இந்த வருகை உறுதிப்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட நிலையில அது தொடர்பா சுதீஷ் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா அவர் ஒரு விஷயத்த தெளிவா சொன்னாரு. மூப்பனாரும் விஜயகாந்தும் பாத்தீங்கன்னா நீண்ட கால நண்பர்கள், கிட்டத்தட்ட 40-45 ஆண்டுகால நண்பர்களா இருந்தவங்க. அது மட்டும் இல்லாம மூப்பனார் தான் விஜயகாந்தோட பல்வேறு படங்களை குத்துவிளக்கேடி தொடங்கி வச்சவர். ஷூட்டிங்க மட்டும் இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மூப்பனார் முக்கிய அங்கம் வகிப்பார். கேப்டனோட திருமண நாளுக்கு கூட மூப்பனார் நேர்ல வாழ்த்தினாரு. கலைஞர் தலைமையில அந்த திருமணம் நடந்தாலும் மூப்பனாரும் ஒரு முக்கிய அங்கம் வகிச்சாரு அந்த திருமண நாள் நிகழ்ச்சியில. அப்படிங்கறதுனால ரொம்ப நட்பாக கொண்டவங்க. அந்த அடிப்படையில தான் மூப்பனாரோட நினைவு நாள் நிகழ்ச்சியில நான் பங்கேற்றேன். மற்றபடி இதுக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை. ஒரு குடும்ப நிகழ்ச்சி, ஒரு நட்பு அடிப்படையிலான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் பங்கேற்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் என்ன சொல்லியிருக்காருன்னா சுதீஷ் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பேசுறாங்கன்னா, ஏன் இந்த நிகழ்ச்சியில விஜயகாந்தோட நெருங்கிய நண்பர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் இவங்க கலந்துக்கிறலையே, ஏன் இப்ப கலந்துக்கிறாங்க? அப்படியே கலந்துட்டாலும் பிரேமலதா விஜயகாந்த் கலந்துருக்க வேண்டியதானே, ஏன் சுதீஷை கலந்துக்கிற வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு தொடங்கியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறதா பல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஆனா சுதீஷோட கருத்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு எந்த முடிவையும் எடுக்கல அப்படிங்கறத அவர் உறுதிப்படுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரே என்ன சொல்றாருன்னா, ஜனவரி மாதத்துல நடக்கக்கூடிய தேமுதிக மாநாட்டுல தான் இந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இந்த விவகாரத்துல கண்டிப்பா தேமுதிக யார் பக்கம் போக போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா தான் இருக்குது. என்ன காரணம்னா இப்ப தேமுதிக திமுக ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் அவங்க போறதுக்கு தயாரா இருக்காங்க.
அதிமுக பாஜக அந்த ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதா இருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து கூட்டணி சம்பந்தமா எந்த முடிவுமே எடுக்க வேணாம், எல்லார்ட்டையுமே ஒரு சமரச நிலையில இருப்போம் அப்படிங்கிறது தான் தேமுதிகவோட கணக்கா இருக்குது. அதனால நம்ம இப்போதைக்கு வரைக்கும் மண்டையை உடச்சிக்கிற தேவையில்ல, தேமுதிக யாரு கூட கூட்டணி போவாங்க அப்படிங்கிறது. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு தான் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் என்னதான் சீட்டுகள் அதிகமா கொடுக்குறோம், 50% அளவுக்கான பணத்தை கொடுக்குறோம்னாலும் நம்ம வெற்றியை உறுதி செய்து நம்ம கட்சியோட நீண்ட கால ஒரு உயிர்ப்பை வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல தேமுதிக இந்த முறை வந்து ரொம்ப முனைப்போட இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா விஜய பிரபாகரன் வந்து முன்னிறுத்தி தேர்தலை வந்து இது பண்ற போது தேமுதிக புத்தெழுச்சி பெறும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா வந்து வெற்றி கூட்டணியில இடம்பெறதா சரியா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கொண்டு பிரிச்சாலுமே அது வெற்றிக்கான வாய்ப்பா இருக்காது அப்படிங்கறதுனால அந்த கூட்டணிக்கு போறது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி கடந்த சில நாட்களா வந்து பிரேமலதா வந்து தனக்கு நெருங்கிய வட்டாரங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவங்களோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து 3வது ஆப்ஷனாக இருக்குது. முதல் ஆப்ஷன் திமுகவும், 2வது ஆப்ஷன் வந்து அதிமுக பாஜகவும் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தேமுதிக ஜனவரி மாதத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.